த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு, செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள், தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் சாங். இந்த 3 சாங்க்குமே பெரிய அளவுல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடையவும் செய்யாது. சின்ன சின்ன கண்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு செஞ்சு நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண 3 சாங்க்குமே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் ஆடியன்ஸ் மத்தியிலும் கிடைக்கும் செஞ்சு. ஸோ இப்படி இருக்கும்போது டீம் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, சரி ஓகே இதுக்கப்புறம் டேரக்டாக ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயிலர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் சாங் எதுவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. ட்ரெயிலரோட ஸ்டாப் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் செஞ்சு. பட் இப்போ வெங்கட் பிரபு அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. ஒரு ஸ்பெஷல் சாங் இன்னும் கொஞ்ச நாட்களில், இன்னும் 2-3 நாட்களில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியலாகவே ஷேரும் பண்ணிட்டாரு ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஸோ வந்து எந்த ஒரு சேஞ்சும் வந்து கிடையாது. இன்னும் 2-3 நாட்களில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 4th சிங்கிள் வரந்து போகுது. என்ன கேட்டிங்கன்னா 4th சிங்கிள் என்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஆகஸ்ட் 31 வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு செய்யுது. ஏன்னா ஆகஸ்ட் 31 நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட பிறந்த நாள். ஸோ அன்னைக்கு வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு செய்யுது. முக்கியமாக இந்த ஒரு சாங் யாருக்கான சாங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி விஜய் சார் இருக்கவும் செய்வார். பட் இந்த ஒரு சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குத்து சாங்காக இருக்க வந்து போகுது. அண்ட் இந்த ஒரு சாங்கில் தான் த்ரிஷா மேமுடைய கேமியோ பிரின்ஸ் இருக்க வந்து போகுது. த்ரிஷா மேம் இந்த ஒரு படத்தில் கேமியோ பிரின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அப்டேட் தான் கிடைக்கும் செஞ்சு. ஸோ அவங்களுக்கும் த்ரிஷா மேமுக்கும் விஜய் சாருக்குமான சாங்காக தான் இந்த ஒரு 4th சிங்கிள் இருக்கு வந்து போகுது. ஸோ அந்த ஒரு 4th சிங்கிள் தான் கூடிய சீக்கிரம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. என்னோட ஒப்பீனியனில் ஆகஸ்ட் 31 யுவன் சங்கர் ராஜோட போட் விஷயம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான ஆஃப்லைன் ப்ரொமோஷனை டீம் ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஹிந்தி ப்ரொமோஷன்லாம் ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. மெட்ரோலாம் ஸ்டிக்கர்லாம் வந்து பண்ணி சூப்பராக ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காங்க ஜி ஸ்டுடியோஸ். ஸோ அந்த ஒரு பக்கம் அப்படி ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு வந்துருக்கு. தமிழ்நாட்டிலுமே இந்த ஒரு படத்துக்கான பேனர்லாம் வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இன்னைக்கு ஒரு சில எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்ஸ் வச்சு ஒரு பேனருமே இந்த ஒரு பிக்கில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ இதையுமே தேட்டரில் வைக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆஃப்லைன் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் ப்ரொமோஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் 2-3 நாட்களில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் சார் அஃபிஷியல் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ ஆன்லைனில் பிரசாந்த் சாரோட இன்டர்வியூ ஆகட்டும், பிரபுதேவா சாரோட இன்டர்வியூ ஆகட்டும், விபியோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இன்னும் 2-3 நாட்களில் வரந்து போகுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான புக்கிங் பற்றி தான். தமிழ்நாட்டில் இந்த ஒரு படத்துக்கான புக்கிங் என்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர 31 இந்த ஒரு படத்துக்கான புக்கிங் ஆரம்பிக்க போகிறாங்க தமிழ்நாட்டில். சனிக்கிழமை த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான புக்கிங் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அண்ட் ஓவர்சீஸில் இந்த ஒரு படத்துக்கான புக்கிங் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸில் இன்னும் கூடிய சீக்கிரம் வர 29 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்க்கான சென்சார் ஒர்க்குமே முடியும்னு சொல்லிச்சு, கண்டென்ட்மே டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு.